ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இது என்ன கோவில் பார்த்தீங்கன்னா, இது வந்து வள்ளிமலை முருகன் கோவில் தாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முதல்ல யாரை தரிசிக்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், முருகப்பெருமானை பார்க்குறோம். நான் இந்த கோவிலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலை, அதனால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து வள்ளிமலை முருகனை தரிசனம் செஞ்சு இந்த பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க. ஆராதனை கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கோங்க. நான் எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் மானிட்டேஷன் ஆகிருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் வந்திருக்கேன். பாருங்கள், ஆராதனை எடுத்துக்கோங்க. மலை கோவிலுக்கு செல்லும் வழி பாருங்கள். மலை மேலே ஏறுறதுக்கு முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இதுதாங்க பாதை. முருகன் மேலே போய் முருகனை தரிசிக்க வேண்டியது தான். இதுதான் என்ட்ரன்ஸ். வேலெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. படிக்கட்டு வந்து அவ்வளோ நெட்டாலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். பாருங்கள், ஜனங்கள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவரோட மயில் வாகனம், அவங்களையும் தரிசிச்சுட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியது தான். இங்கே வந்து இப்போ நம்ம யாரை முதல்ல வணங்கிட்டு ஏற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமான் இருக்காங்க. விநாயகரை தரிசிச்சுட்டா வந்து மலை ஏற ஆரம்பிப்பாங்க. விநாயகர் இருக்கார் பாருங்கள். விநாயகரை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. விநாயகரை பார்த்துட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து அன்னதானம் போடுவாங்க. இங்கே இருக்க பக்தர்கள்லாம் வந்து இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. மலை ஏறி போக வேண்டியது தான். வீடியோ எடுக்க அப்லோட் பண்ணல, இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் தெரியாமல் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏற்கனவே 2 பேர் வந்து வார்ன் பண்ணாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் வீடியோ வந்து சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனாலும் உள்ளே வந்து எனக்கு சிக்னல் கிடைக்கல. பாருங்கள், உள்ளே இருக்காங்க பாருங்கள். முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். வள்ளிமலை முருகனுக்கு அரோகரா. உள்ளே எடுக்க அலோவ் பண்ணல. அதோட வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து சுற்றி இறங்குற பாதையில் முருகனை சுற்றி வெளியே வரும்போது இந்த ஒரே மலையில் ஒரே கல்லால் இருக்குது. இங்கே பாருங்கள், வேண்டுதல் வச்சு
மரத்தில் வந்து அவங்க வேண்டுதல் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதுக்கான செலுத்துகிறாங்க. அது கயிறோ தொட்டிலோ, கல்யாணம் ஆகலையா கல்யாணத்துக்கு கயிறு, அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் கட்டி வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்மள மாதிரி பக்தர்கள் வந்து அவங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்றதுனால வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வீடு கட்டிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு போனால் சொந்த வீடு கட்டுவோன்றது ஒரு ஐதீகம். எல்லாரும் வந்து பாருங்கள், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. இங்கே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளும் ஒரு சின்ன சின்ன கல் எடுத்து வச்சு நம்மளும் வீடு கட்டியிருக்கோம். ஆனால் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, சாரி. கோபுரம் தெரியுது பாருங்கள். வியூ பாருங்கள், இங்கே மேலேருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஆனால் என்ன நின்று வீடியோ எடுக்க முடியல, கால் வந்து அவ்வளோ சுட 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 கால் பற்றிக்கிச்சு. நான் லைவ் கூட போட்டிருக்கேன். லைவ் பார்க்காதவங்க லைவ் போய் பாருங்கள். வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு மேலே மலை மேலே ஏறும்போதும் லைவ் போட்டிருக்கேன், கீழே இறங்கி வரும்போதும் லைவ் போட்டிருக்கேன். லைவ் பார்க்காதவங்க கண்டிப்பாக லைவ் போய் பாருங்கள். நான் சுற்றி காட்டியிருப்பேன், மலை ஏறுற வரைக்கும் கூட நான் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. கொடிமரம் பாருங்கள், கொடிமரம் பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. கொடிமரம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் வெயில் டைம்லலாம் கண்டிப்பாக போகவே முடியாது. பாறையெல்லாம் அப்படி நெருப்பாக கொதிக்குது. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். கீழே இறங்கி போகலாம். நம்ம அந்த சைடு தான் ஏறி வந்தோம். அது நீங்கள் நான் வந்து வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு நான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைவ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக லைவ் போய் பாருங்கள். அந்த படிக்கட்டில் அப்படி ஏறி வந்து தான் இந்த மண்டபத்தை தாண்டி அந்த சைடு தான் உள்ள சாமியை முருகரை பார்க்க போனோம். இப்போ நம்ம வந்தது வந்து பேக் சைடு. இதுதாங்க என்ட்ரன்ஸ். இப்படி தான் படிக்கட்டு ஏறி வராங்க பாருங்கள், சாமியை பார்க்க வராங்க. இப்போ நம்ம போகிறது வந்து இந்த சைடு குறுக்கு பாதை ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் நெட்டாகவே இருக்கும். இருந்தாலும் வந்து மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிழலாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த பாதையிலே வந்தேன்னா மரம் செடியெல்லாம் இருக்காது, கால் ரொம்ப சுடுதுன்றதுனால நான் இந்த சைடு பாதையில் இறங்க போகிறேன். இந்த சைடு பாதையில் போனீங்கன்னா நமக்கு குளம்லாம் இருக்குது, தாமரை குளம்லாம் இருக்குது. சாப்பிட்டு இங்கே பாருங்கள், மேலே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த பாதை வழியாக தான் நம்ம போக போகிறோம். முருகன் கோவிலை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். நான் வீடியோ எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா தனியாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.